ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இது சிஸ்லிஸ் கிச்சன். இந்த வாரம் நான் செய்ய போகிறது சிக்கன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன், வெந்தயம், உப்பு, சோம்புத்தூள், கரம் மசாலா, குருமிளகுத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், அப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, உருளைக்கிழங்கு, தக்காளி பழம். அடுத்தது இது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் திக்கு பாலும் அடுத்தது ரெண்டாவது பாலுன்னு போல் அந்த மாதிரி ரெண்டாவது பால். இது தண்ணியாக இருக்கும். இது கூட தேங்காய் எண்ணெயும் வேணும். இப்போ நம்ம இந்த சிக்கனை இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். எந்த பாத்திரத்தில் குழம்பு செய்கிறோம் அதில் போட்டுடலாம். அடுத்தது இந்த இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருந்தேன், அதையும் போட்டுடலாம். பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், வெங்காயம் எல்லாமே போட்டுடலாம். இப்போ மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு வெந்தயம் போடுறோம். நம்ம முழு வெந்தயம், குருமிளகு தூள், கரம் மசாலா பொடி, சோம்பு தூள், தனியாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறம் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா பிசையணும். இப்போ நம்ம தேங்காய் பால், ரெண்டாவது பால் இல்லைங்களா, அது இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் மேலே வச்சிடணும். இப்போ இந்த ஸ்டவ் மேலே நம்ம பாத்திரம் வச்சுருக்குறோம். இப்போ இதை ஆன் பண்ணிடலாம். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் பொறுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த திக்கு தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ நம்ம இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ண இல்லைங்களா, அது போட்டுடலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இல்லைங்களா, இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். சுவையான சிக்கன் குழம்பு தயார். இது செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். எல்லாம் பொடிங்க மாத்திரம் தான் நம்ம போடுறோம். மெயினாக தேங்காய் பால் போடணும். இந்த தேங்காய் பால் போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டாக்கா அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் அது கொஞ்சம் கூட டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ப்ரௌனாக தாளித்து கொட்டிட்டாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.